Hello children, welcome back to our channel Rumika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 4 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 3 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் சம் பாருங்க, ஃபோர்த் சம். யூஸ் திஸ் ஸ்கொயர் கட்அவுட்ஸ் ஃப்ரம் த புக் டு டூ திஸ் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் கட்அவுட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. உங்கள் புக்கில் லாஸ்ட் பேஜ்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டாட் கிரிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, உங்கள் புக் பேக்கில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் நீங்கள் வந்து இதை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? How many different shapes can you make by joining? அதான் கேட்டிருக்காங்க. 2 squares வந்து ஜாயின் பண்ணோன்னா என்ன டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கிடைக்குது, 3 squares ஜாயின் பண்ணோன்னா என்ன டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கிடைக்குது, 4 squares ஜாயின் பண்ணால் எத்தனை டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கிடைக்குது, how many different shapes அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 squares ஜாயின் பண்ணி பார்க்கலாம். 2 squares என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது ஜாயின் பண்ணுறதுக்கு? ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சைட், செகண்ட் சைட், தேர்ட் சைட், ஃபோர்த்து சைட். இதே மாதிரி இன்னொரு ஸ்கொயரை வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ ஜாயின் பண்ணுறப்போ 3 சைட்ஸ் நான் ட்ரா பண்ணேன்னா போதும். கரெக்டா? மேட்ச் ஸ்டிக்கில் பண்ணோம்ல அதே மாதிரி தான். இப்போ நான் வந்து 2 ஸ்கொயர்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது. வேறு எந்த மாதிரி நான் வந்து ஜாயின் பண்ணலாம்? இது வேர்ட்டிக்கலாக நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஹரிசாண்டலாக ஜாயின் பண்ணலாமா? ஸோ இது ஃபர்ஸ்ட் சைட், இது செகண்ட் சைட், இது தேர்டு சைட், இது ஃபோர்த்து சைட். அதே மாதிரி பக்கத்துலேயே இன்னொரு ஸ்கொயர் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் சைட், செகண்ட் சைட், தேர்டு சைட், ஃபோர்த்து சைட் ஆல்ரெடி நமக்கு இங்கே இருக்கும். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. வேர்ட்டிக்கலாக ட்ரா பண்ணிக்கலாம், ஹரிசாண்டலாக ட்ரா பண்ணிக்கலாம். இன்னொரு வேறு என்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சைட், செகண்ட் சைட், தேர்டு சைட், ஃபோர்த்து சைட். ஓகேவா? இதுக்கு கிராஸாக டைகனலாக இன்னொரு ஸ்கொயர் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சைட், செகண்ட் சைட், தேர்டு சைட், ஃபோர்த்து சைட். இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம்? ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் வேர்ட்டிக்கலாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஹரிசாண்டலாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம், டயகனலாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போ 2 ஸ்கொயர்ஸ் ஜாயின் பண்ணால் எத்தனை ஷேப்ஸ் எனக்கு கிடைக்குது? 3 ஷேப்ஸ் வந்து கிடைக்குது. ஹவு மெனி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து 3 ஷேப்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி 3 ஸ்கொயர்ஸை ஜாயின் பண்ணுறேன். அடுத்து இதே கிரிட்டிலே பண்ணுறேன். நான் 3 ஸ்கொயர்ஸை வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதே மாதிரி வேர்ட்டிக்கலாக ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ 1 2 3. ஸோ இந்த ஒரு சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 2 3. ஸோ இப்போ மிடில் உள்ள சைட்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 1 2 3. இப்போ நான் பார்த்தீங்களா 3 ஸ்கொயர்ஸை வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன் வேர்ட்டிக்கலாக. இது ஒரு ஷேப். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹரிசாண்டலாக ஜாயின் பண்ணிக்கலாம். 1 2 3 1 2 3. அப்புறம் இந்த ரிமைனிங் சைட்ஸ் எல்லாம் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். 1 2 3 4. இப்போ நான் ஹரிசாண்டலாக 3 ஸ்கொயர்ஸை ஜாயின் பண்ணியிருக்கேன். இது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப். நெக்ஸ்ட் நான் டயகனலாக ஜாயின் பண்ண போகிறேன். எப்படி நம்ம 2 ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணோம்ல அதே தான் 3 ஸ்கொயர்ஸ்க்கு பண்ணுறேன். ஸோ டயகனலாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்கு டயகனலாக ஒரு ஸ்கொயர், அதுக்கப்புறம் அதுக்கு டயகனலாக ஒரு ஸ்கொயர். அப்போ எனக்கு 3 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் தான் இங்கேயும் கிடச்சிருக்கு. ஸோ வேர்ட்டிக்கல், ஹரிசாண்டல், டயகனல். அப்போ இங்கேயும் எனக்கு என்ன தான் கிடச்சிருக்கு? 3 ஷேப்ஸ் தான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 4 ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 4 ஸ்கொயருக்கு நான் அதே மாதிரி வேர்ட்டிக்கல், ஹரிசாண்டல் ட்ரை பண்ணுறேன். 1 2 3 4. ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் பண்ணுறேன்.
ஸோ இங்கே ஒரு சைடு இருக்குது, இங்கே ஒரு சைடு இருக்குது. 1 2 3 4. அப்புறம் மிடில் இருக்கிற சைட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறேன். இப்போ எனக்கு இங்கே 4 ஸ்கொயர்ஸ் நான் ஜாயின் பண்ணிட்டேன்னா ஹரிசாண்டலா, அப்போ இது ஒரு பாசிபிலிட்டி. வேர்ட்டிக்கலாக நம்ம இப்போ ஜாயின் பண்ணலாம். 1 2 3 4 1 2 3 4. அப்புறம் அப்புறம் இன்பிட்வீனில் உள்ள சைட்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வேர்ட்டிக்கலாக ஜாயின் பண்ணுறப்ப எனக்கு இந்த ஷேப் கிடைக்குது 4 ஸ்கொயர்ஸை ஜாயின் பண்ணுறப்ப. நெக்ஸ்ட்டு டயகனலாக ஜாயின் பண்ணலாம். இது செகண்ட் பாசிபிலிட்டி. அதே மாதிரி டயகனல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ 1 2 3 4. ஸோ 4 ஸ்கொயர்ஸை டயகனலாக நான் ஜாயின் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கிது. இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்குது. இந்த 3 பாசிபிலிட்டிஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். 2 ஸ்கொயர்ஸ்லையும் பார்த்தோம், 3 ஸ்கொயர்ஸ்லையும் பார்த்தோம். இதில் அடிஷ்னலாக ஒரு ஷேப் இருக்குது 4 ஸ்கொயர்ஸுக்கு. என்னென்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 2 ஸ்கொயர்ஸ், அதே மாதிரி கீழே ஒரு 2 ஸ்கொயர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ஒரு அடிஷ்னல் பாசிபிலிட்டி இருக்குது. இதுதான் வந்து அடிஷ்னல் பாசிபிலிட்டி. ஓகேவா? அப்போ இங்கே வந்து 4 ஷேப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. 4 ஷேப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர். அதில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். டிக் த ஷேப்ஸ் தட் ஆர் ரெக்டாங்கிள்ஸ். இதில் என்னென்ன ஷேப்ஸ்லாம் ரெக்டாங்கிளோ அதை டிக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எதெல்லாம் ரெக்டாங்கிள், இதெல்லாம் நமக்கு பார்க்குறப்பவே தெரியுது. இது ரெக்டாங்கிள், இந்த ஃபிகர் ரெக்டாங்கிள், இந்த ஃபிகர் ரெக்டாங்கிள், இதுவுமே ரெக்டாங்கிள் தான். ஏன்னா இந்த 2 சைட்ஸ் ஈக்குவலாக தெரியுது, இந்த 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக தெரியுது. ஸோ இதுவும் ரெக்டாங்கிள் தான், இதுவுமே ரெக்டாங்கிள் தான். இது நீங்கள் நல்லா மைன்யூட்டாக வாட்ச் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட மெஷர் பண்ணி பாருங்கள். இந்த 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், இந்த 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு ரெக்டாங்கிள் தான். ஸோ இது ப்ளூ கலர் ஃபிகர், ரெட் பிங்க் ஆரஞ்சு, இது எல்லாமே வந்து ரெக்டாங்கிள் தான். இந்த 5 ஃபிகர்ஸுமே வந்து ரெக்டாங்கிள் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, விச் ஃபிகர்ஸ் ஆர் நாட் ரெக்டாங்கிள்ஸ் எக்ஸ்பிளைன் ஒய். இதெல்லாம் ரெக்டாங்கிள் கிடையாது, இது ரெக்டாங்கிள் கிடையாது, இந்த ஃபிகர் ரெக்டாங்கிள் கிடையாது, இந்த க்ரீன் கலர் கிடையாது, பர்பிள் கலர் கிடையாது, எல்லோ கலர் கிடையாது, இந்த ப்ளூ கலரும் கிடையாது. ஸோ அந்த கிராஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது எதுவுமே வந்து ரெக்டாங்கிள்ஸ் கிடையாது. ஏன் கிடையாது? ரீசன் எழுத சொல்கிறாங்க. எக்ஸ்பிளைன் ஒய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ரீசன் நான் வந்து கீழே எழுதுகிறேன். சம் ஃபிகர்ஸ் ஆர் நாட் ரெக்டாங்கிள்ஸ், because opposite sides are not equal. Opposite sides வந்து ஈக்குவலா இல்லை, opposite sides are not equal அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? some figures are not rectangles because opposite sides are not equal. ஏன்னா நீங்கள் இதில் வாட்ச் பண்ணி பாருங்க. இந்த சைட்ஸ் இந்த சைட் ஈக்குவலாக இருக்கா இல்லை, இது ஈக்குவலாக இருக்கா இல்லை. அதே மாதிரி நீங்கள் எல்லா ஃபிகர்ஸ்னே அப்சர்வ் பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இல்லை, அதனால தான் இது வந்து ரெக்டாங்கிள்ஸ் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். கேன் யூ ஃபோல்ட் ஆல் த கார்னர்ஸ் ஆஃப் அ ஸ்கொயர் ஷீட் இன் சச் எ வே தட் த நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் ரிமைன்ஸ் த சேம். இப்போ ஒரு ஸ்கொயர் ஷீட் இருக்குது, அதை வந்து ஃபோல்ட் பண்ண சொல்கிறாங்க. அதோட கார்னரை வந்து ஃபோல்ட் பண்ண சொல்கிறாங்க இந்த மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கார்னர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் அப்படியே தான் இருக்குமா இல்லை மாறுமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் ரிமைன்ஸ் த சேமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து செஞ்சு காமிப்பாங்க இப்போ. ஸோ இந்த ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷீட் இருந்தால் போதும். இந்த ஸ்கொயர் ஷீட் வந்து நீங்கள் A4 ஷீட்லேருந்து எப்படி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி வந்து உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. A4 ஷீட்லேருந்து எப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்கொயர் ஷீட்டாக அதை வந்து கட் பண்ணுறதுன்னு. ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டி. ஸோ ப்ரீவியஸாக நீங்கள் வந்து எப்படி என்வலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோம்ல, அதில் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ என்வலப் வீடியோ வந்து கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துட்டு
இந்த சைடு மடிச்சுக்கலாம். அடுத்து அப்படியே வந்து இந்த சைடு மடிச்சுக்கலாம். ஸோ இப்படி இருக்கா. அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி இந்த மாதிரி ஒரு லைன் கிடைக்குமா. அப்புறம் இந்த மாதிரி ஒரு லைன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிராஸாக லைன் கிடைக்கும். அப்புறம் நாம் வந்து இந்த கார்னர் எடுத்துட்டு மிடிலுக்கு கூட்டிட்டு வரணும். ஸோ நம்ம வந்து எல்லா கார்னரையும் மிடிலுக்கு கொண்டு வரணும். ஸோ இப்படி இருக்கா. அடுத்து இங்கே டாப்லேருந்து மிடிலுக்கு. அப்புறம் இந்த டிப் வந்து இங்கே. ஸோ 4 கார்னர்ஸை ஃபோல்ட் பண்ணாலும் நமக்கு கார்னர்ஸோட அளவு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, கூடி இருக்கா, குறைஞ்சிருக்கா? சேம் 4 கார்னர்ஸ் தான் இருக்குது. அந்த 4 கார்னர்ஸை கவுண்ட் பண்ணி காமிங்க. ஸோ வந்து நம்ம இப்படி திருப்பினோன்னா ஸ்கொயர் மாதிரியே ஆயிடும். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங்ஸ்லாம் தெரியாது. ஸோ திருப்பிட்டு கவுண்ட் பண்ணலாம். கவுண்ட் பண்ணலாம், திருப்பி வச்சுட்டும் நீங்கள் கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4. ஓகேவா? நம்ம 4 ஸ்கொயர்ஸோட கார்னர்ஸை ஃபோல்ட் பண்ணாலும் நமக்கு கார்னர்ஸில் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அதே நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் தான் இருக்கும். ஸோ ரிமைன்ஸ் த சேம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3. மேக் அ ஸ்கொயர். ஓகே, இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை நான் delete பண்ணிடுறேன். Third sum, make a square on a cardboard sheet and cut along the dotted lines marked on the square as shown to get 4 triangles. ஸோ கார்ட்போர்ட் ஷீட் வந்து வச்சுருப்பீங்க கண்டிப்பாக, அட்டைப்பெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்து அதில் ஒரு ஸ்கொயர் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் கார்னர்ஸை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி 2 டாட்டட் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. கிராஸ் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 4 ட்ரையாங்கிள்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? 4 ட்ரையாங்கிள்ஸ் வந்து கிடைக்கும். மேக் அ ஸ்கொயர் ஆன் அ cardboard sheet and cut along the dotted lines marked on the square as shown to get 4 triangles. Make as many different shapes as possible by joining 3 triangles together. How many shapes can you make? Now try with 4 triangles together. So the puzzles மாதிரி தான். இப்போ ஃபஸ்ட்டு 4 triangles இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு 3 triangles வச்சு கேட்குறாங்க. 3 triangles வச்சு என்னென்ன பாசிபிள் ஷேப்ஸ்லாம் உங்களால் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அதே மாதிரி 4 ட்ரையாங்கிள்ஸுமே வச்சு என்னென்ன பாசிபிள் ஷேப்ஸ்லாம் உங்களால் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அந்த ஷேப்ஸை ஜாயின் பண்ணி பசில்ஸ் எல்லாம் அப்படி ஜாயின் பண்ணி மேக் பண்ணுவீங்கல்ல, ஏதாவது ஷேப்பு இல்லைன்னா ஏதாவது பிக்சர் வந்து மேக் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி இங்கே வந்து ஷேப் மேக் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து செஞ்சு காமிப்பாங்க இப்போது. ஸோ 4 ட்ரையாங்கிள்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்லேருந்து 4 ட்ரையாங்கிள்ஸ் கட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு 4 ஈக்குவல் ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஷேப் செய்கிறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ அவங்க வந்து ஷேப் வந்து செய்ய போகிறாங்க. நீங்கள் தான் கெஸ் பண்ண போகிறீங்க என்ன ஷேப் செஞ்சுருக்காங்கன்ட்டு. கெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஷேப். ஸோ
ஸோ என்ன ஷேப் செஞ்சுருக்காங்க? ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் ஷேப் செஞ்சுருக்காங்க. ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் ஷேப்ஸ். ஷேப் நம்பர் 2 பண்ண போகிறாங்க. இது என்ன ஷேப் பண்ணிருக்காங்க? ட்ரெபிசாய்ட். ட்ரெபிசாய்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஷேப். தேர்ட் ஷேப் என்ன பண்ணிருக்காங்க? பென்டகன். பென்டகன். பென்டகன்னா நமக்கு 5 சைட்ஸ் இருக்கும் இல்லையா? 1 2 3 4 5. ஸோ 1 2 3 4 5 பென்டகன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து 4 ட்ரையாங்கிள்ஸுமே யூஸ் பண்ணி ஒரு ஷேப் பண்ண போகிறாங்க. அது என்னன்னு கெஸ் பண்ணுங்கள். இது ஈஸியாக கெஸ் பண்ணிடுவீங்க. இப்போ ஸ்கொயர் பேப்பரில் கூட அதுதான் பண்ணாங்க. இதே மாதிரி ஃபோல்டிங்ஸ் பண்ணாங்க. ஸோ 4 ட்ரையாங்கிள்ஸ் யூஸ் பண்ணி என்ன ஷேப் பண்ணியிருக்காங்க? ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, இப்போ நம்ம போயிட்டு ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 ட்ரையாங்கிள்ஸ் யூஸ் பண்ணி 3 ஷேப்ஸ் அவங்க வந்து உங்களுக்கு பண்ணி காமிச்சாங்க. என்னென்ன ஷேப்ஸ் பண்ணி காமிச்சாங்க? ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க? ட்ரெபிசாய்ட், பென்டகன். ஓகேவா? அந்த ஷேப்ஸ்லாம் நீங்கள் வந்து நல்லா லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. ட்ரெபிசாய்ட், பென்டகன்லாம் இனிமேல் உங்களுக்கு கிளாஸஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த ஷேப்ஸ் பற்றிலாம் நீங்கள் டீட்டெயில்டாக படிப்பீங்க. ஓகேவா? ட்ரெபிசாய்ட், பென்டகன்லாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு ஷேப் பண்ணி காமிச்சாங்க. 4 ட்ரையாங்கிள்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணி காமிச்சாங்க? ஸ்கொயர். ஸ்கொயர் வந்து பண்ணி காமிச்சாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நீங்களும் இதே ஷேப்ஸ் வந்து பண்ணி பாருங்கள் வீட்டில். சப்போஸ் உங்கள்கிட்ட கார்ட்போர்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு பேப்பர், ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. 4 ட்ரையாங்கிள்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.